ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Naguvin Samayal. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் மேரி பிஸ்கட் வச்சு ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறது. இப்போ இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பால் சூடான பால் எடுக்கக்கூடாது, ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கேக் செஞ்சுட்டு மிச்சமான லெஃப்ட் ஓவர் க்ரீம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாக்லேட் விப்டு க்ரீம் வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைப்பிங் பேகும் ஹோம்மேடு பைப்பிங் பேக் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மேரி பிஸ்கட் பெரிய பிஸ்கட் பாக்கெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிஸ்கட்டை வந்து அந்த காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, அதுக்குள்ளே முக்கிட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, லேசாக நனைச்சிட்டு எடுத்தாலே போதுமானது. அதை வந்து அந்த பவுலில் வந்து அழகாக அடுக்கிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து அடுக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 பிஸ்கட் அடுக்கிறேன், இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா. அதே மாதிரி அந்த சைடும் 4 பிஸ்கட் அடுக்கிறேன். ஏன்னா பாலில் நனைச்சிட்டு எடுத்தோன்னா தான் அது வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீமை வந்து இதில் வந்து போட்டுறணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு க்ரீம் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ செகண்ட் லேயரும் வச்சுக்கணும். க்ரீம் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த லேயர் பிஸ்கட்டையும் அதே மாதிரி பாலில் நனைச்சிட்டு எடுத்து வைக்கிறேன். இப்போ 2 லேயர் பிஸ்கட்டும் வச்சாச்சு பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்க அந்த க்ரீமையும் அது மேலே போட்டுடலாம். இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால இந்த க்ரீம் வந்து இந்தமாரி இருக்குது, கெட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்போவே நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு போட்டோம்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக உள்ளர வந்து இறங்குற மாதிரி, க்ரீம் இறங்குற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து க்ரீம் போட்டாச்சு. நான் வந்து இன்றைக்கி 2 லேயர் பிஸ்கட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட இவ்வளோ தான் க்ரீம் இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு 2 லேயர் வச்சுக்கலாம். 4 லேயர் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை எப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லை, உங்கள் கையில் வந்து மூடி இல்லைனாக்க ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டாவது வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு நாள் நைட்டு முழுக்க கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதுனா 4 மணி நேரம் வச்சாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இது இப்படியும் சாப்பிட்லாம். இது மேலே வந்து நம்ம சாக்லேட் பவுட்ரு வந்து டஸ்ட் பண்ணிட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப்பு உங்கள் கையில் இருந்ததுன்னா அதை கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெல்ட் பண்ண சாக்லேட்டு கூட நம்ம வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வேணுங்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் சிரப்பு தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக அப்படியே லைனாக போடுறேன். சாக்லேட் பவுட்ரு டஸ்ட் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், சாக்லேட் சிரப்பு ஊற்றியாச்சு. இதை இப்படியேயும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 மணி நேரம் வைக்க போகிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணலாம். நல்லா ஸ்மூத்தாக கத்தி வந்து நல்லா உள்ளர இறங்குச்சு. நல்லா அந்த பிஸ்கட் வந்து ஊறி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இது 4 பீஸாக நான் போட போகிறேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. பார்க்குறது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மேரி பிஸ்கட் இருக்கும். அதனால் சின்ன குழந்தைங்க கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய பிஸ்கட் ரெசிபீஸும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நிறைய கேக் வெரைட்டிஸு, சாக்லேட்டு ரெசிபீஸு எல்லாமே நிறையா இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு ஒன்றா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் எல்லாமே. இந்த பிஸ்கட் புட்டிங் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல்